Praise the Lord. Hallelujah. இந்த காலை நேரத்திலும் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். இந்த ஆராதனை முழுவதும் கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும் வண்ணமாக நம்ம எல்லாம் நம்மளுடைய தலைகளை தாழ்த்தி நம்ம அவரை நோக்கி பார்த்து அவரை நம்ம கூப்பிடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே அப்பா, நல்லவரே வல்லவரே அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறதான தேவனே அப்பா, பரிசுத்தம் உள்ளவர் ஆவாரே அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. உம்மை துதிக்கிறோம் ராஜா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கீங்களே கர்த்தாவே அப்பா, இந்த மேலான கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆராதனை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. உம்முடைய பிரசன்னம் கடந்து வரட்டும் கர்த்தாவே அப்பா. நாங்கள் ஆராதிக்கிற இடங்களில் கர்த்தாவே, ஆன்லைன் மூலமாக பார்த்து கொள்கிற இடங்களில் கர்த்தாவே, வீடுகளில் கர்த்தாவே அப்பா, அங்கே எங்கேருந்து கேட்குறாங்களோ கர்த்தாவே, அங்கே உம்முடைய பிரசன்னம் கடந்து போகட்டும் கர்த்தாவே அப்பா. அவங்கள சுற்றிலும் கர்த்தாவே அப்பா, அக்னிமயமாயும் உம்முடைய அபிஷேகத்தை நீங்கள் ஊற்றுமாறு ஜெபிக்கிறோம் கர்த்தாவே அப்பா. அப்பா, நாங்கள் வந்தவண்ணமாய் போகாதபடிக்கு கர்த்தாவே அப்பா, உம்முடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு கர்த்தாவே அப்பா, அப்பா ஸ்தோத்திரம் ராஜா. ஒரு மாறுதலான ஒரு காரியத்தை நாங்கள் இன்றைக்கு பெற்றுக்கொண்டு நாங்கள் செல்ல அப்பா எங்களுக்கு உதவி செய்யுமாறு ஜெபிக்கிறோம். ஆராதனை முழுவதுமாய் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. நீங்க மகிமைப்படுங்க கர்த்தாவே. எல்லா துதிகன மகிமை அப்பா உமக்கு செலுத்துகிறோம் கர்த்தாவே அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே அப்பா. மனிதர்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகிறதான தேவனே அப்பா, உம்மை துதிக்கிறோம் ராஜா, உம்மை துதிக்கிறோம், உமது நாமத்தை உயர்த்துகிறோம் ராஜா. கர்த்தாவே உம்மை உயர்த்துகிறோம், உம்மை ஆராதனை செய்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் தகப்பனே. நன்றி அப்பா, நன்றி நன்றி. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். நீங்க உயர்ந்திருங்க கர்த்தாவே அப்பா. இந்த ஆராதனை வேளையிலே உம்முடைய பிரசன்னம் அப்பா கடந்து வரட்டும் கர்த்தாவே. உம்முடைய அபிஷேகம் கர்த்தாவே அப்பா கடந்து வரட்டும் கர்த்தாவே. எங்கள் மேல உம்முடைய வல்லமை, உம்முடைய ஆவியான் ஊற்ற நீங்க எங்க மேல நீங்க ஊற்றுமாறு ஜெபிக்கிறோம் கர்த்தாவே அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உம்மையே நாங்க நம்பி இருக்கிறோம் கர்த்தாவே அப்பா. நீரே எங்கள் தஞ்சம் கர்த்தாவே. நாங்கள் நம்பி இருக்கிற துர்கம் நீர் மாத்திரமே கர்த்தாவே.
உம்முடைய பாதத்தில் நாங்கள் எங்களை இந்த நாளில் தருகிறோம் கர்த்தாவே அப்பா. எங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ நன்மைகள்னால எங்களை செஞ்சப்பா, உம்முடைய கிருபையினால் எங்களை தாங்குகிறீங்களே கர்த்தாவே அப்பா. உம்மை தேடி வந்திருக்கிறோம் கர்த்தாவே அப்பா. எங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிற தேவன் நீர் கர்த்தாவே அப்பா. உம்முடைய சிலுவை நிழலில் எங்களை வைத்து பாதுகாத்துக் கொள்கிறவர் அப்பா நீர் கர்த்தாவே அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இளைப்பாறுதல் தரும் தேவா, களைத்தோரை தேற்றிடுமே. இளைப்பாறுதல் தரும் தேவா, களைத்தோரை தேற்றிடுமே. சிலுவை நிழலெந்தன் தஞ்சம், சுகமாயங்கு தங்கிடுவே. சிலுவை நிழலெங்கள் தஞ்சம், சுகமாயங்கு தங்கிடுவே. எல்லாரும் சொல்லுவோமா? திருப்பாதம் நம்பி வந்தே, கிருபை நீரை இயேசுவே, தாமதன்பை கண்டடைந்தே. தேவ சமூகத்திலே தாமதன்பை கண்டடைவே. தேவ சமூகத்திலே என்னை நோக்கி கூப்பிடு என்றி, இன்னல் துன்ப நேரத்திலும் என்னை நோக்கி கூப்பிடு என்றி, இன்னல் துன்ப நேரத்திலும் கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடு என்னை நோக்கிடுவே. கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடு என்னை நோக்கிடுவே. திருப்பாதம் நம்பி வந்தே, கிருபை நீரை இயேசுவே, தாமதன்பை கண்டடைந்தே. தேவ சமூகத்திலே தாமதன்பை கண்டடைந்தே. தேவ சமூகத்திலே இப்படியாக சொல்லப்படுகிறது. என்னை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு என்ன இன்னல் வந்தாலும், எந்த நேரத்தில் வந்தாலும், அவருடைய அன்பினால நம்மளை மீட்டு அவருடைய சமூகத்துல சேர்த்துக் கொள்கிற தேவன் அவர். இளைப்பாறுதல் தருகிற தேவன். அவரை நோக்கி பார்த்து அவருக்கு ஆராதனை செய்வோமா? ஓ, உம்மை துதிக்கிறோம் அப்பா. எவ்வளவு நல்லவரா எங்கள் வாழ்க்கையில இருக்கிறீரே அப்பா. ஓ, எங்களை தாயின் கருவில தெரிந்தெடுத்தீரே ராஜா. ஓ, உம்முடைய சட்டைகளுக்கு அடைக்கலத்தில் எங்களை வைத்து எங்களை பாதுகாத்துக் கொள்கிறீரே கர்த்தாவே அப்பா. உம்முடைய கிருபை தந்து எங்களை வழி நடத்துகிறீரே ராஜா. ஒவ்வொரு நாளும் அப்பா புதிய கிருபைகள், புதிய தாளந்துகள் அப்பா, புதிய நன்மைகளான எங்களை முடிசூட்டுகிறீரே அப்பா. உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. நீ நல்லவரா எங்க வாழ்க்கையில இருக்கிறீர். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி டாடி. உம்மை உயர்த்துகிறோம் பரலோக தகப்பனே அப்பா. கர்த்தாதி கர்த்தாவே உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம் ராஜா. எங்களை தெரிந்தெடுத்த தேவனே அப்பா, உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம் அப்பா.
உமக்கு நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரிக்கிறோம். புது கிருபைகளை நம்மளுக்கு தந்து தந்து நம்மளை ஒவ்வொரு நாளும் வழி நடத்துகிற தேவன் அவர். நன்றி உள்ள இருதயத்தோடு, அவருக்கு நன்றி உள்ள இருதயத்தோடு. இந்த சூழ்நிலையில் எத்தனையோ பேர் இந்த நாட்களை காணாமல் போயிருக்கிறார்கள். அவருடைய கிருபை நிமித்தம் நம்ம இங்கே இருக்கிறோம். நம்மளுடைய பலத்தினால அல்ல, அவருடைய சுத்த கிருபை. அவருக்கு நன்றி சொல்லி நம்ம இந்த பாட்டு பாடுவோம். அவருடைய கிருபையை நமக்கு தினம் தினம் தந்து நம்மளை நடத்தி செல்றார். நம்ம தனியா நம்மளை நடக்கிறது இல்லை, அவர் நம்மளுடைய கரம் பிடித்து நம்மளை நடத்தி செல்கிறார். அவரை போல யாரும் இல்லை. எவ்வளவு பெரிய பாக்கியம் நமக்கு இந்த உலகத்துல. நம்மளை அவரோட சொந்தமா வைத்திருக்கிறார். காணாமல் போன ஆட்டுக்குட்டியை தேடி வந்த தேவன் நம்மளை தேடி வந்து நம்ம மேல அன்பு செலுத்தி நம்மளை சொந்தமாய் வைத்திருக்கிறார். புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. என்னை இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்ட என் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. என்னை இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்ட என் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. என்னை இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்ட என் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. என்னை இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்ட என் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. நேர்வழியாய் என்னை நடத்தினீ, நீதியின் பாதையில் நடத்தினீ. நேர்வழியாய் என்னை நடத்தினீ, நீதியின் பாதையில் நடத்தினீ. காரியம் வாய்க்க செய்தி என்னை கண்மணி போல் காத்திட்டீ. காரியம் வாய்க்க செய்தி என்னை கண்மணி போல் காத்திட்டீ. என்னை இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்ட என் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. என்னை இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்ட என் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. பாதங்கள் குறுகின வேளையில் பதறாமல் கரம் நீட்டி தாங்கினீ. பாதங்கள் சறுக்கின வேளையில் பதறாது கரம் நீட்டி தாங்கினீ. பாரமெல்லாம் நீக்கினீ, என்னை பாடி மகிழ வைத்தீ. பாரமெல்லாம் நீக்கினீ, என்னை பாடி மகிழ செய்தீ. என்னை இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்ட என் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. என்னை இயேசுவே உம்மை
என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே, கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே, என்னை சுவே உம்மை சொந்தமாக கொண்ட என் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. என்னை சுவே உம்மை சொந்தமாக கொண்ட என் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. எங்க வாழ்க்கையில் இதோடு பெரிய மேன்மை வேற எதுவுமே இல்லை கர்த்தாவே அப்பா. எங்க வாழ்க்கையில வேற எதுவுமே இதோட மேன்மை இல்லை கர்த்தாவே அப்பா. எங்களை நடக்கவும் செய்கிறீர் கர்த்தாவே, எங்களை பாதுகாக்கவும் செய்கிறீர் கர்த்தாவே, எங்களை உருவாக்கவும் செய்கிறீரே கர்த்தாவே அப்பா. நீர் எவ்வளவு நல்லவராய் இருக்கிறீரே அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு ஆராதனை செலுத்துகிறோம், உமக்கு ஆராதனை செலுத்துகிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ராஜா. எனக்கு பிரியமான ஜனமே, இந்த வேளையில நம்ம எத்தனையோ பேர் பலவிதமான சூழ்நிலைகள், பலவிதமான இக்கட்டுகள், பலவிதமான வியாதிகள், நெருக்கமான சூழ்நிலைகள் நம்ம கடந்து போயிருக்கொண்டு இருக்கலாம். பலவீனம், வெறுப்பு, கோபம், வேதனைகள் எல்லாவற்றையும் நம்ம கடந்து சென்று கொண்டு இருக்கலாம். ஆனா இது எல்லாத்தையும் எல்லாத்தையும் மாற்ற நம்ம இயேசு வல்லவராய் இருக்கிறார். அவர் ஜீவன் உள்ளவராய் இருக்கிறார். அவர் நம்ம மத்தியிலே நமக்குள்ள வாசம் பண்ணி கொண்டே இருக்கிறார். இன்றைக்கு இந்த நேரத்தில் அவர் இடத்துல சமர்ப்பணம் செய்வோமா? இன்றைக்கு நம்மளுடைய இருதயங்களை அவர் கையில ஒப்பு கொடுப்போமா? ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில புயல்களா பிரச்சனைகள் இருக்கலாம், பெரிய மலைகள் போல பிரச்சனைகள் இருக்கலாம். அதை எல்லாத்தையும் மாற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். அவர் வல்லவராய் இருக்கிறார். வியாதியாய் இருக்கிறவர்கள் அவரை நோக்கி பாருங்க. அவர் யெகோவா ராஃபா, சுகம் தருகிற தேவன். அவர் சொன்னால் ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்று வசனம் சொல்லுகிறது. அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும். எங்கள் மத்தியிலே அசைவாடுங்க கர்த்தாவே அப்பா. இந்த நேரத்தில் உங்களுடைய பிரசன்னம், உங்களுடைய சக்தியின வல்லமை அப்பா கடந்து வரட்டும் அப்பா. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா எங்களை தெரிந்தெடுத்த ஜனங்களாய் வைத்திருக்கிறீரே அப்பா. உங்களுடைய ரத்தத்தினால கர்த்தாவே அப்பா. அப்பா இன்றைக்கு தேவையோடு நிற்கிற உங்களுடைய பிள்ளைகள் மத்தியில கர்த்தாவே அப்பா, அவங்க தேவைகளை நீங்க சந்திக்குமாறு ஜெபிக்கிறோம் கர்த்தாவே அப்பா. பலவீனமாய் அப்பா, சுகவீனமாய் இருக்கிறவர்கள் மத்தியில கர்த்தாவே அப்பா. அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. உங்களுடைய சுகம் கடந்து போகட்டும் கர்த்தாவே அப்பா. தேற்றவாளனாகிய தேவனே அப்பா, தேற்றுங்க கர்த்தாவே அப்பா. வருத்தத்தோடு வேதனையோடு இருக்கிறவர்களை தேற்றுமாறு ஜெபிக்கிறோம் அப்பா. இடைப்படுங்க ராஜா, இடைப்படுங்க கர்த்தாவே அப்பா. மத்தியில் நீ நின்றிடு என்றீரே, நீரே என் சத்துவம், என் நம்பிக்கை நீரே. புயலின் மத்தியில் நீ நின்றிடு என்றீரே, நீரே என் சத்துவம், என் நம்பிக்கை நீரே. நாட்களில் என்னோடு இருந்தே, இன்றும் என் அருகில் என்னோடவே வந்தே. வரும் காலங்களிலும் நீரே இருப்பீ. எழும்பி வரும் புயல்களிலே நீரே தன் கண்மலை. பொங்கி வரும் அலைகள் மேலே
யெகோவா ராஃபா, என் சுகம் நீரா நீரே வியாதியின் மத்தியில் நீர் எழும்பிடு என்றீரே யெகோவா ராஃபா, என் சுகம் நீரா நீரே. கடந்த நாட்களில் என்னோடு இருந்தே அருகில் என் கூடவே வந்தேன். வரும் காலங்களிலும் நீரிருப்பீ, எழுப்பி வரும் புயல்களிலே நீரே எந்தன் கண்மலை. பொங்கி வரும் அலைகள் மேலே உம் பாதத்தின் சுவடுகளே. வியாதியே தலை குனிந்ததே, என் மேலே ஆளுகை குனிந்ததே. என்னை எதிர்க்கக்கூடிய எது? ஆயுதங்கள் எதுவும் வாய்க்காதே. வியாதியே தலை குனிந்ததே, என் மேலே ஆளுகை குனிந்ததே. என்னை எதிர்க்கக்கூடிய எது? ஆயுதங்கள் எதுவும் வாய்க்காதே. எழும்பி வரும் புயல்களிலே நீரே எந்தன் கண்மலை. பொங்கி வரும் அலைகள் மேலே உம் பாதத்தின் சுவடுகளே. எழும்பி வரும். உங்க வாழ்க்கையில பிரச்சனைகளா இருக்கலாம், உங்க வாழ்க்கையில சோதனைகளா இருக்கலாம், சத்ருவான் பல இன்னல்களை உங்க வாழ்க்கையில கொண்டு வரலாம். ஆனா இது எல்லாத்தையும் ஜெயித்தவர் நம்ம இயேசு கிறிஸ்து. சாவை ஜெயித்தவர் நம்மளோடு இருக்கிறார். இன்றைக்கு நீங்க அவளை உறுதியை பற்றிக் கொள்வீர்களானால் எல்லாவற்றையும் மாற்ற நம்மளோட தேவன் வல்லவராய் இருக்கிறார். பல என்ன சூழ்நிலைகளா இருந்தாலும் அதை மாற்ற நம்மளுடைய தேவன் வல்லவராய் இருக்கிறார். இன்றைய நாட்கள்ல ஏராளமான நமக்கு அறிந்தவர்கள் வியாதியிலும் பலவீனமாய் ஆஸ்பத்திரியிலும் அங்கேயும் இங்கேயுமாய் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. நம்ம இந்த நேரத்துல ஒரு விசை நம்மளோட விண்ணப்பங்களை பிதாவின் இடத்துல வைப்போம். அப்பா ஸ்தோத்திரம், அப்பா ஸ்தோத்திரம் ராஜா. நீர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் கர்த்தாவே. அப்பா நீர் சுகம் கொடுக்க வல்லவர் கர்த்தாவே. அப்பா அப்பா வியாதியோடு கர்த்தாவே. அப்பா இந்த நேரத்துல அப்பா இதை பார்த்து கொள்கிறவர்கள் மத்தியில கர்த்தாவே. அப்பா நீங்க ஒரு சுகத்தை கட்டளையிடுமாறு ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. இயேசு என்கிற நாமத்தினால அப்பா சுகம் உண்டாகட்டும் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. நன்மைகளை செய்யுங்க கர்த்தாவே. அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய பிரசன்னம் கடந்து போகட்டும் கர்த்தாவே. அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. மீதியான ஆராதனையை உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. எல்லா துதிக நம்பிக்கையுமே அப்பா உமக்கு செலுத்துகிறோம் ராஜா. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம எல்லாம் இருக்கிற இடங்கள்ல எழும்பி நின்று நம்ம இந்த வேத பகுதியெல்லாம் நம்ம சேர்ந்து வாசிக்கலாம். சங்கீதம் 46. சங்கீதம் 46. தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படோம். ஒரு நதியுண்டு, அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். ஜாதிகள் கொந்தளித்து ராஜ்யங்கள் தத்தளித்து அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணினார்.
பூமி உருகி போயிற்று. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். பூமியிலே பால் கடிப்புகள் நடப்பிக்கிற கர்த்தருடைய செய்கைகளை வந்து பாருங்கள். அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்கள் ஓய பண்ணுகிறார். வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார். ரதங்களை நெருப்பினால் சுட்டெரிக்கிறார். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் உயர்ந்த அடைக்கலமானவர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லாத நாமத்தினாலே இன்றைக்கு இந்த ஆன்லைன் ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். நம்முடைய அருள்நாதர் இயேசு தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. சகல நன்மைக்கும் சகல ஆசீர்வாதங்களுக்கும் ஊற்றும் உறைவிடமாயிருக்கிற நம்முடைய சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் தாங்கி ஏந்தி சுமந்து வழி நடத்த நான் அனுதினமும் ஜெபிக்கிறேன். இன்றைக்கு மறுபடியும் இந்த ஆராதனையில் நாம் ஆராதிக்கவும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கவும் பரிசுத்த தேவன் நமக்கு உதவி செய்ததை நினைத்து நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அருமையானவர்களே, நாம் ஒரு இக்கட்டான காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த காலகட்டத்தில் நாம் அதிக நேரம் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்வோமேயானால் அது மிகவும் ஆசீர்வாதமாய் அமையும். சில அறிவிப்புகளை உங்களுக்கு அறிவிக்கிறேன். வருகிற வாரத்தில் நமக்கு செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் டியூஸ்டே அண்ட் வெனஸ்டே 2 நாட்களும் மாலை 7 மணிலிருந்து 8 மணி வரை ஒரு ஸ்பெஷல் பிரேயர் இருக்கிறது. நம்முடைய தேசத்துக்காகவும் நம்முடைய பட்டணத்திலே அநேகர் சுகவீனமாக இருக்கிறார்கள், அவர்களுக்காகவும் செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் டியூஸ்டே அண்ட் வெனஸ்டே we have a special prayer in the evening. அதில் கலந்து கொள்ளுங்கள். குடும்பமாக அந்த ஜெபத்தில் கலந்து கொள்ளுங்கள். இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார். அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் அதிகாலை ஜெபம் இருக்கிறது. அந்த ஜெபத்திலே கலந்து கொள்ளுங்கள். ஜூம் மூலமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அருமையானவர்களே, உங்கள் சிறு பிள்ளைகளையும் வாலிபர்களையும் டீனேஜ் பிள்ளைகளையும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நடக்கிறதான மாலை 4 மணிக்கு நடக்கிற சண்டே ஸ்கூல், டீன் சர்வீஸ் இவைகளில் பங்கெடுப்பதற்கு அவர்களை உற்சாகப்படுத்துங்கள். வருகிற வாரங்களில் தொடர்ந்தேர்ச்சியாக நாம் இந்த டெல்லி பட்டணத்திலே கொரோனா வைரஸ் மூலமாக தாக்கப்பட்டு அநேகர் மிக சிக்கலான சூழ்நிலையில் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கவும் கொடுக்கவும் உழைக்கவும் உங்களை ஒப்புக்கொடுங்கள். இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார். இப்பொழுது நான் ஒரு பாடலை பாடும்போது கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கென்று காணிக்கை கொடுக்கிற நேரம், நீங்கள் உங்களுடைய காணிக்கைகளை ஆன்லைன் மூலமாக நம்முடைய சபையின் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் இந்த நேரத்தில் அதில் கொடுக்கப்படும். ஒருவேளை நீங்கள் ஃபோன்பே, கூகுள் பே, பேடிஎம் இவைகள் மூலமாக நீங்கள் கொடுக்க விரும்பினால் அதனுடைய எண்களும் கீழே கொடுக்கப்படும். நீங்கள் அவைகளை பார்த்து தயவு கூர்ந்து நீங்கள் இந்த பாடலை பாடும்போது நீங்கள் கர்த்தருக்கென்று கொடுங்கள். இந்த பாடல் ஒரு ஜெபத்தை பற்றிய பாடல். இதை நான் பாடுவதற்கான காரணம், இந்த வாரத்திலும் அதிக நேரம் நாம் ஜெபத்தில் நேரத்தை செலவிட போகிறோம். குறிப்பாக கடந்த நாட்களில் ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட நம்முடைய சபையின் மூலமாக 5 மணி நேரத்துக்கு மேலான நேரங்கள் ஜெபத்தில் செலவிட கர்த்தர் உதவி செய்தார். அதை நான் இந்த வாரத்திலையும் கண்டினியூ பண்ண வேண்டும் என்று நினைக்கிறேன். நான் உங்களுக்கு ஜூம் மூலமாக அதிகாலை நடக்கிற ஜெபத்தில் நான் அறிவிப்பேன் எப்படி நாம் செய்ய போகிறோம் என்பதை. இப்பொழுது நாம் சேர்ந்து கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். பாடல் தெரிந்திருந்தால் என்னோடு பாடுங்கள். இல்லை என்றால் நான் பாடுகிற நேரத்திலே உங்களுடைய காணிக்கைகளை நீங்கள் ஆன்லைன் மூலமாக செலுத்த முயற்சி செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கும் மாந்தரை தேடுகின்றார், ஜெபிக்க உன்னையே அழைக்கிறார். ஜெபிக்கும் மாந்தரை தேடுகிறார், ஜெபிக்க உன்னையே அழைக்கிறார். ஜெபமே ஜீவனும் ஜெயமுமே, ஜெபிக்க இன்றுன்னை ஒப்படைப்பார்.
ஜபமே ஜீவனும் ஜெயமுமே, ஜெபிக்க இன்றுன்னை ஒப்படைப்பார். காதரும் ஆத்துமா கணக்கில்லை, ஆளியும் மானிடர் கோடாகோடி. இதை நீ எண்ணி பார்ப்பாயா, இதை நீ எண்ணி பார்ப்பாயா. தானியேல் போல ஜெபிப்பாயானால் தாங்கிடுவார் சிங்க கேபியிலே. தானியேல் போல ஜெபிப்பாயானால் தாங்கிடுவார் சிங்க கேபியிலே. எஸ்தரை போல ஜெபிக்கும் போது மீட்டிடுவார் உன் ஜனங்களை. எஸ்தரை போல ஜெபிக்கும் போது மீட்டிடுவார் உன் ஜனங்களை. காதரும் ஆத்துமா கணக்கில்லை, ஆளியும் மானிடர் கோடாகோடி. அதை நீ எண்ணி பார்ப்பாயா, இதை நீ எண்ணி பார்ப்பாயா. உலர்ந்த எலும்புகள் உயிரடைய, கலங்கும் ஆத்துமா ஜீவன் பெற. உலர்ந்த எலும்புகள் உயிரடைய, கலங்கும் ஆத்துமா ஜீவன் பெற. உன்னத ஆவியால் நீரப்பிட, உன்னையே தேவன் தேடுகிறார். உன்னத ஆவியால் நீரப்பிட, உன்னையே தேவன் தேடுகிறார். காதரும் ஆத்துமா கணக்கில்லை, ஆளியும் மானிடர் கோடாகோடி. இதை நீ எண்ணி பார்ப்பாயா, இதை நீ எண்ணி பார்ப்பாயா. காதரும் ஆத்துமா கணக்கில்லை, காதரும் ஆத்துமா கணக்கில்லை, ஆளியும் மானிடர் கோடாகோடி. இதை நீ எண்ணி பார்ப்பாயா, இதை நீ எண்ணி பார்ப்பாயா. தீரப்பின் வாசலில் நின்றிடுவார், தீவிரமாய் செயல்படுத்திடுவார். தீரப்பின் வாசலில் நின்றிடுவார், தீவிரமாய் செயல்படுத்திடுவார். காலம் இனி இல்லை என்று உணர்ந்திடுவார், குந்தனின் பங்கினை நிறைவேற்றிட. காலம் இனி இல்லை என்று உணர்ந்திடுவார், குந்தனின் பங்கினை நிறைவேற்றிட. காதரும் ஆத்துமா கணக்கில்லை, ஆளியும் மானிடர் கோடாகோடி. காதரும் ஆத்துமா கணக்கில்லை, ஆளியும் மானிடர் கோடாகோடி. இதை நீ எண்ணி பார்ப்பாயா, இதை நீ எண்ணி பார்ப்பாயா. ஜெபிக்கும் மாந்தரை தேடுகிறார், ஜெபிக்க உன்னையே அழைக்கிறார். ஜெபிக்கும் மாந்தரை தேடுகிறார், ஜெபிக்க உன்னையே அழைக்கிறார். ஜபமே ஜீவனும் ஜெயமுமே, ஜெபிக்க இன்றுன்னை ஒப்படைப்பார். ஜபமே ஜீவ
கதறும் ஆத்துமாக்கள் ஏராளம். நாங்கள் எங்கள் கண்ணால பார்க்கிறோம் ஆண்டவரே. ஜீவனுக்காக, ஆக்சிஜனுக்காக, மெடிசனுக்காக கதறும் ஆத்துமாக்கள் எண்ணற்றவர்கள், எண்ணற்றவர்கள், எண்ணற்றவர்கள் கதறிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் அழுகுரல் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. எங்கள் செவிகளில் அவைகள் கேட்கிறது. தன்னுடைய கணவன் பெயரை சொல்லி, தன்னுடைய மகள் மகன் பெயரை சொல்லி, தன்னுடைய பெற்றோர் பெயரை சொல்லி மக்கள் தினமும் கூக்குரலிடுகிற சத்தம், கதறுகிற சத்தம், சத்தமிட்டு கூப்பிடுகிறது. அடக்க முடியாமல் அவர்கள் அழுகிறது. எங்களுக்கு கேட்கிறது அப்பா, எங்களுக்கு கேட்கிறது டாடி. எங்களை ஜெபிக்க நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் கடந்த வாரத்தில் 5 மணி நேரம் ஜெபித்தோம் என்பது நாங்கள் திருப்தியாக விடவில்லை அப்பா. நாங்கள் இன்னும் ஜெபிக்க வேண்டும், இன்னும் அதிகமாய் ஜெபிக்க வேண்டும். அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக திறப்பின் வாசலில் நிற்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இப்பொழுது காணிக்கை படைத்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. ஒவ்வொருவர் மேலேயும் உம்முடைய கிருபையுள்ள கரம் நிறைவாய் தங்கி இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினாலே நான் உங்களோடு பேச இருக்கிறதான காரியம் மறுபடியும் ஜெபத்தை குறித்து. நீங்கள் சில காரியங்களை வாழ்க்கையில் மிஸ் பண்ணவே முடியாது. சில காரியங்களை மிஸ் பண்ணலாம், ஆனால் சில காரியங்களை வாழ்க்கையில் மிஸ் பண்ணவே முடியாது. பல வருடங்களுக்கு முன்பதாக மலேசிய தேசத்திற்கு ஒரு முறை நான் போயிருக்கும்போது அங்கே வாலிபர்களுடைய ஒரு ஜெப கருத்தரங்குக்காக நான் இந்த வார்த்தைகளை நான் கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து நான் ஆயத்தம் படுத்தினேன். அதில் ஒரு பகுதியை எடுத்து இன்னொரு பகுதி கர்த்தர் இந்த காலகட்டத்திற்கு கொடுத்தவைகளையும் இணைத்து இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேச வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒன்றை மிஸ் பண்ணவே முடியாது என்று சொல்லுகிற ஒன்று என்னவென்றால் அது ஜெபம்தான். எதை வேண்டுமானாலும் நம்ம மிஸ் பண்ணலாம், ஜெபத்தை மிஸ் பண்ண முடியாது. ஜெபம் என்று சொன்னால் அது ஆண்டவரோடு ஒரு உறவை ஏற்படுத்துவது. ஒவ்வொரு ஜெபத்தின் முடிவும் ஆண்டவரோடு ஒரு நல்ல உறவு ஏற்படுகிறது, நல்ல ஒரு நெருக்கம் ஏற்படுகிறது, அவரோடு கூட உறவாடுகிற ஒரு உன்னதமான அனுபவத்தை பெற்று தருகிறது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த கிறிஸ்தவ சமுதாயத்திற்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச், ஒரு மிகப்பெரிய போராட்டம் என்னவென்றால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பிசாசானவன் இந்த உன்னதமான உறவை, இந்த உன்னதமான நெருக்கமான பிதா மகன் பிள்ளைகள், தேவன் பிள்ளைகள், அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான அந்த புத்திர சுவிகாரமாகிய அந்த உன்னதமான உறவை முறிக்க பிசாசானவன் முயற்சி செய்கிறான். That is the greatest danger. He tried to bring damage to this godly relationship. உலகத்தில் அநேக உறவுகள் இருக்கிறது. அதில் மேலான உறவு என்று சொல்லுவது பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும், சகோதர சகோதரிகளுக்கும், கணவன் மனைவிக்கும் இருக்கிற உறவு. இவைகளை காட்டிலும் சிறந்த உறவாகிய தெய்வீக உறவு, டிவைன் ரிலேஷன்ஷிப், காட்லி ரிலேஷன்ஷிப், ஆண்டவருக்கும் நமக்கும் இருக்கிற உறவு. இந்த உறவு பில்ட் ஆகுவது அல்லது கட்டமைக்கப்படுவதே ஜெபத்தின் மூலமாகத்தான். ஆகையினால்தான் பிசாசானவன் அதை அறிந்து தெரிந்து அவன் உணர்ந்து எப்படியாகிலும் இந்த ஜெபத்தை இவர்கள் வாழ்க்கையிலிருந்து எடுத்து விட்டால் தேவனோடுள்ள உறவு முறிந்துவிடும் என்பதை அவன் ஆழமாய் அறிந்து வைத்தபடினால் உங்களை ஜெபிக்க விடாமல் தடை செய்வான். யாரை ஜெபிக்க விடாமல் அவன் தடை செய்வான்? எப்படிப்பட்டதான ஸ்ட்ராட்டஜி எல்லாம் பிசாசானவன் உபயோகப்படுத்துவான் இந்த காட்லி ரிலேஷன்ஷிப்பை பிரேக் பண்ணுவதற்கு, தெய்வீக உறவை பிரேக் பண்ணுவதற்கு பிசாசானவன் எப்படிப்பட்ட உறவு காரியங்களை எல்லாம் செயல்படுத்துவான் என்பதை 1-2 காரியங்கள் சொல்லுகிறேன் பாருங்கள். தானியேல் புஸ்தகத்துக்கு நேராக உங்களுடைய கவனத்தை திருப்புங்கள்.
தானியேல் புஸ்தகம் அந்த பகுதியிலே அன்றைக்கு சிறைபிடிக்கப்பட்டு போனதான இஸ்ரவேல் ஜனங்களை பாபிலோனிய ராஜா தெரிந்தெடுத்த சில காரியங்களிலிருந்து சில காரியங்களை நான் கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன் இன்றைக்கு உங்களுக்கு. அருமையானவர்களே, பொதுவாகவே நான் இன்றைக்கு உங்களோடு பேசுகிற காரியம், பிசாசானவன் எப்படி இந்த காட்லி ரிலேஷன்ஷிப்பை உடைப்பதற்கு, உங்களை ஜபிக்க விடாமல் பண்ணுவதற்கு என்ன செய்வான் என்பதற்கு முதல் காரியமே, அவன் எல்லாரிடத்திலும் வேலை செய்கிறது இல்லை. எல்லாரிடத்திலும் போய் இதை செய்யக்கூடாது, இதை பண்ணக்கூடாது என்று சொல்லி அவன் முயற்சி பண்ணுகிறது இல்லை. அவன் யாரிடத்தில் முயற்சி பண்ணுவாள் என்றால், he chooses the people from the royal family. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ராஜாங்க பரம்பரையில் உள்ளவர்கள் அல்லது ராஜ அரசாளுகிற பரம்பரையில் உள்ளவர்களை மாத்திரம்தான் அவன் டிஸ்டர்ப் பண்ணுகிறான். அவர்களை மாத்திரம்தான் அவன் தொந்தரவு செய்கிறான். அவர்கள் தேவனோடு கூட உறவு வைத்து விடக்கூடாது, அவர்கள் தேவனோடு கூட நல்ல ரிலேஷன்ஷிப் வைத்து விடக்கூடாது என்று அவன் முயற்சி செய்கிறான். அதற்கு ஆதாரமாகத்தான் நீங்கள் தானியேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே வாசித்து பார்ப்பீர்கள். ஆனால் அங்கே சொல்லப்பட்டிருக்கும், அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜ குலத்தார்களிலும் துறைமார்களிலும் யாதொரு மாசும் இல்லாதவர்களும், ராஜ குலத்தார்களும் துறைமார்களும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அங்க அவன் தெரிஞ்சு பார்க்கிறான் பாருங்க, some of the king's descendants and some of the noble people, king descendants, ராஜ பரம்பரையில் வந்தவர்கள். அதைத்தான் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும், தேவனுடைய சீஷனின் மூலமாக கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துகிறார் பாருங்கள். நீங்களோ உங்களை அந்த ஹாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியமாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்களாம். அன்றைக்கு பாபிலோனின் அந்த ராஜா அரண்மனையில் ராஜ குலத்தார்களை அவர்கள் தெரிந்தெடுக்கிறார்கள். வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, நீங்களும் நானும் அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள், இயேசுவை அறிந்தவர்கள், அவரை ஆராதிக்கிற ஒவ்வொருவரும் ராஜரீக ஆசாரிய கூட்டம் என்று வேதம் சொல்லுகிறது. பரிசுத்த ஜாதி அவருக்கு சொந்தமானவர்கள். நம்முடைய ராஜா சர்வ வல்லமுள்ள தேவன், அவர்தான் ராஜாதி ராஜா. அவருடைய சொந்த ஜனம் நீங்கள், அவருடைய சொந்த பிள்ளைகள் நீங்கள். அப்படியானால் நீங்களும் ராஜகுலத்தில் வந்தவர்கள். நான் ராஜகுலத்தில் வந்தவன், நீங்கள் ராஜகுலத்தில் வந்தவர்கள். அதை கேட்கும்போது எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறது என்று பாருங்கள். இரண்டாவதாக, அவன் எல்லாரையும் தொந்தரவு செய்ய மாட்டான் என்று நான் சொன்னேன். பிசாசு இந்த தெய்வீக உறவை உடைப்பதற்கு எல்லாரையும் அவன் எல்லாரிடத்திலும் வேலை செய்வதில்லை. யாரிடத்தில் அவன் வேலை செய்வான் என்றால், the dedicated person, தன்னை முழுவதுமாய் அர்ப்பணம் செய்து தேவனுக்கென்று தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தவர்களை மாத்திரம்தான் அவன் கண்டுபிடிப்பான். அவர்களிடத்தில் தான் கிரியை செய்ய பார்ப்பான். நீங்கள் பாருங்கள், தானியேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே, இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜகுலத்தார்களிலும் துறமார்களிலும் யாதொரு மாசும் இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்திலும் தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும் ராஜாவின் அரண்மனையில் சேவிக்க திறமையுள்ளவர்களும் ஆகிய சில வாலிபரை கொண்டு வரவும் தான் அவன் சொல்லுகிறான். பிசாசு யாரிடத்துல அவன் கிரியை செய்கிறான் என்று சொன்னால், யார் ஒருவர் நன்றாக தேவனோடு உறவு வைத்திருக்கிறார்களோ, அழகானவர்கள். எவ்வளவு அழகாக அந்த வசனம் சொல்கிறது பாருங்கள். சகல ஞானத்திலும் தேறினவர்கள், அறிவில் சிறந்தவர்கள், கல்வியில் நிபுணர்கள், ராஜாவின் அரண்மனையில் சேவிக்க திறமையுள்ள சில வாலிபர்கள். நீங்கள் அறிவுள்ளவர்கள், நான் விசுவாசிக்கிறேன். உங்களை குறித்து மற்றவர்கள் என்ன சொல்லுகிறார்களோ எனக்கு தெரியாது, நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் அறிவுள்ளவர்கள், நீங்கள் ஞானவான்கள், கல்வியில் நிபுணர்கள், நன்றாக படித்தவர்கள், சிறந்த படிப்பை படித்திருக்கிறீர்கள்.
கர்த்தருடைய மகா பெரிய கிருபையினாலே நல்ல பட்டம் பதவிகளை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள். நீங்கள் அழகுள்ளவர்கள், நீங்கள் சிறந்தவர்கள், ராஜாவின் அரண்மனையிலே சேவிக்க திறமை படைத்தவர்கள். உங்களை குறித்து நீங்கள் அண்டர் எஸ்டிமேட் போட்டுக் கொள்ளாதீர்கள். உங்களை குறித்து வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. நீங்கள் ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி, அவருக்கு சொந்த பிள்ளைகள். இப்படிப்பட்ட மேலானவர்களைத்தான் இந்த பிசாசானவன் அவன் தேடி பார்க்கிறான். சாதாரணமா சுற்றி திரிகிறவர்களை, சாதாரணமாய் தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதவர்கள், ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுக்காதவர்கள், சுவிசேஷ ஊழியம் செய்கிறவர்கள், செய்யாதவர்கள், அவர்களை குறித்து அவன் கவலைப்படுகிறது இல்லை. நான் அழகா அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு வேளையில யோசிப்பீங்க அப்படின்னா, வேதம் சொல்லுகிறது சுவிசேஷத்தை அறிவிக்கிறவனுடைய பாதங்கள் எவ்வளவு அழகா இருக்கிறது. நீங்கள் சுவிசேஷத்தை சுமந்து செல்கிறவர்கள், எத்தனை பேருக்கு சுவிசேஷத்தை சொல்லி இருக்கிறீர்கள்? அப்படியானால் உங்கள் பாதமே அவ்வளவு அழகா இருக்குமே, ஆனால் உங்கள் முகங்கள் எவ்வளவு அழகா இருக்கும் அருமையான தேவ பிள்ளைகளே. ஆண்டவருடைய ஆவியானவர் இங்கே சொல்லுகிறார், நீங்கள் அழகானவர்கள், நீங்கள் அருமையானவர்கள், ஞானவான்கள், கல்வியில் நிபுணர்கள், திறமைசாலிகள், டேலண்ட் உள்ளவர்கள். அப்படித்தான் ஆண்டவர் உங்களை படைக்கும் போதே படைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட மனிதர்களை இவன் தெரிந்தெடுக்கிறான். You need to understand this morning, if you are a dedicated Christian, then the challenges are expected. நீங்கள் ஒருவேளை சமர்ப்பணம் பண்ணின உண்மையான கிறிஸ்தவர்களாக இருப்பீர்களேயானால் பிரச்சனைகளும் போராட்டங்களும் எக்ஸ்பெக்டட். அது வரும் என்று நீங்கள் எதிர்பார்ப்பதில் தவறல்ல, அது வரும். ஆண்டவர் இயேசு நம்மோடு கூட இருப்பார். ஆண்டவர் சில நேரங்களில் சில பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் நமக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதி கொடுக்கிறார். அவருடைய திட்டம், அவருடைய சிந்தை என்ன என்று நான் நினைக்கிறேன் என்றால், என் பிள்ளைக்கு இந்த போராட்டத்தையும் இந்த பிரச்சனையோ கொடுத்தால் அவன் அவைகளை மேற்கொள்ளுவான். அதற்காகத்தான் அறிவையும் கல்வியில் நிபுணனாகவும், அதற்காகத்தான் அழகுள்ளவனாகவும், திறமைசாலியாகவும், சகல காரியங்களை செய்ய வல்லமை படைத்த மனிதனாக அவனை நான் உருவாக்கி இருக்கிறேன். பிசாசு கொண்டு வருகிற சகல அக்னி அஸ்திரங்களை தவிடுபடி ஆக்கி என் மகன் என் மகள் ஜெயிப்பான் என்கிற நம்பிக்கை ஆண்டவர் உங்கள் மேல் வைத்திருக்கிறபடினால் தான் சில நேரங்களில் பிரச்சனைகளை அனுமதிக்கிறார், பிசாசுக்கு அனுமதி கொடுக்கிறார். யோபுவின் வாழ்க்கையிலே ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கையில் பிசாசானவன் வந்து சோதிப்பதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறார் என்றால் அதற்கு முக்கிய காரணம் தேவன் யோபுவை நம்புகிறார். இவன் பிசாசை, அவனுடைய சகல தந்திரங்களையும் சக்தியையும் அவன் தவிடுபடி ஆக்கி அவன் முற்றிலுமாய் அவனை அழித்து போடுவான் என்கிற அந்த நம்பிக்கை யோபுவின் மேல் கர்த்தருக்கு இருந்தது. இன்றைக்கு டெடிகேட்டட் கிறிஸ்டியன் ஆகிய நீங்கள், உண்மையுள்ள கிறிஸ்தவர்களாகிய நீங்கள், உங்களுக்கும் இப்படிப்பட்ட சில பிரச்சனைகள் வருகிறது என்றால் தேவன் அனுமதிக்கிறார். தேவன் அவைகள் மத்தியிலேயும் நீங்கள் உறுதியோடு இருந்து அவைகளை ஜெயிப்பீர்கள் என்று இயேசு உங்கள் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அந்த பிரச்சனைகள், அந்த போராட்டங்கள், அந்த கவலைகள், அந்த கஷ்டங்களை எல்லாம் நீங்கள் மேற்கொண்டு வரும்போது தேவன் உங்களை மகிமைப்படுத்துகிறார், உங்களை உயர்த்துகிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, புதிய ஏற்பாட்டு காலத்தில் நாம் பார்ப்போமே ஆனால் நம்முடைய அருள்நாதர் இயேசு கிறிஸ்து மனிதனாய் இந்த பூமியில் அவதரித்து வந்தபோது அவருக்கு கூட அந்த சோதனைகள் வந்தது. பிசாசை அவர் மேற்கொண்ட போது தேவன் அவரை உயர்த்தினார். அதே போலதான் நீங்களும் அவனை மேற்கொள்ளும் போது தேவன் உங்களையும் உயர்த்துவார். மூன்றாவதாக பிசாசு கொண்டு வருகிற அடுத்த தந்திரமான காரியம் என்னவென்றால், நீங்கள் வேத பகுதியில் 4வது வசனத்திலேயே நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களேயானால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, டீச் them the lifestyle of Babylon. பாபிலோன் என்று சொல்லுவதை பொதுவாகவே உலகத்துக்கு ஒத்து ஒரு வேத வியாக்கியானத்தை வேத பண்டிதர்கள் கொடுப்பார்கள். பிசாசும் அப்படித்தான் நினைக்கிறான். உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கிறவர்களாக இவர்களை மாற்றிவிடு, பாபிலோனியன் கல்ச்சரை கற்றுக்கொடு. அதுதான் பிசாசனுடைய மிகப்பெரிய தந்திரம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிசாசானவன் இன்றைக்கு கிறிஸ்தவர்களை தெரிந்தெடுத்து அவர்களுக்குள் உலகத்தை விதைக்க அவன் விரும்புகிறான்.
உலகத்தை உள்ள கொண்டு வர அவன் விரும்புகிறான். அதை கொஞ்சம் கொஞ்சமா உள்ள கொண்டு வந்து இன்னைக்கு உலகம் தான் உள்ள நிறைய பேருக்குள்ள நிரம்பியும் கிடக்குது. கர்த்தத்துவத்துக்குரிய காரியம், தேவனுக்குரிய காரியங்களுக்கு பதிலாக உலகம் உள்ளே நிரம்பி கிடக்கிறது. One of the greatest challenge, one of the greatest temptation இந்த உலகத்துல என்ன அப்படின்னு சொன்னா compromising the world. எனக்கு அநேகர் இந்த உலகத்தை காம்ப்ரமைஸ் பண்ணி கொள்ளுகிறார்கள். சூழ்நிலைகள் மாறும் செய்தால் ஒன்று தவறல்ல. வேதத்துக்கு புறம்பானதாக எழுதப்பட்டிருந்தாலும், வேதத்துக்கு புறம்பானதாக செயல்பாட்டில் அது நடக்கக்கூடிய காரியமா இருந்தாலும் அதை பொருட்படுத்தாமல் காம்ப்ரமைஸ் பண்ணுகிற கிறிஸ்தவ கூட்டம் இன்றைக்கு உலகத்தில் வந்துவிட்டது. அதைத்தான் மேலை நாடுகளிலும் நாம் பார்க்கிறோம். ஓரின சேர்க்கை பிரச்சனை இல்லை, அதுல ஒரு குழப்பமே இல்லை என்று சொல்லி அவர்கள் அதை செய்ய முற்படுகிறார்கள். ஏனென்றால் உலகம் அவர்களுக்குள் வந்துவிட்டது. ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஆண்டவரோடு உறவை ஏற்படுத்துவதை தடுப்பதற்கு இந்த உலகத்தை உங்களுக்குள் விதைக்க பிசாசானவன் விரும்புகிறான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். அது மாத்திரமா, அங்கே கற்றுக் கொடுக்கிறான். அதே 4வது வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் கற்றுக் கொடுக்கிறான். இந்த பாபிலோனின் ஆகாரம் என்ன, இந்த பாபிலோனின் நடைமுறை என்ன, கல்ச்சர் என்ன, பழக்க வழக்கங்கள் என்ன, அவைகள் எல்லாவற்றையும் அவர்களுக்கு கற்றுக்கொடு என்று சொல்லி அங்கே அவன் ராஜா கட்டளை கொடுக்கிறான். பிசாசனுடைய மிகப்பெரிய தந்திரமே அதுதான். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு அவன் அப்படித்தான் உங்களிடத்தில் முயற்சி செய்கிறான். எப்படி இந்த தந்திரத்தை நாம் உடைப்பது? அவன் உலகத்தை நம்ம இருதயத்துக்குள்ள கொண்டு வரணும்னு நினைக்கிறான். தேவனுடைய உறவை உடைக்கணும்னு நினைக்கிறான். அவன் தேவனோடு நல்ல உறவாக நம்ம இருக்கக்கூடாது என்று நினைக்கிறான். அதுதான் பிசாசனுடைய மிகப்பெரிய திட்டம். இந்த உலகத்தை நம்முடைய இருதயத்துக்குள்ள கொண்டு வந்துடணும். டெடிகேட்டட் கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் செப்பரேட் பண்ணணும். அவர்களை தேவனோடு நெருங்க விடக்கூடாது என்பது அவனுடைய பிசாசனுடைய மிகப்பெரிய திட்டம். எப்படி நாம் இவைகளை மேற்கொள்வது? எப்படி இந்த சாத்தானின் ஸ்ட்ராட்டஜியை நம்ம காலுக்கு கீழே போட்டு மிதித்து அவனுக்கு ஒரு சவுக்கடி கொடுப்பது என்பதைத்தான் இன்றைக்கு நான் உங்களிடத்தில் பேச விரும்புகிறேன். அது வேறொன்றுமல்ல, ஜபம் தான். ஜபம் தான் அருமையான தேவ பிள்ளைகளே. ஒரு மறைமுகமான ஜபம், தனிமையில் அமர்ந்திருந்து ஜபிக்கிற ஜபம், கர்த்தரோடு இசைந்திருக்கிற ஜபம், கூட்டு ஜபம், இன்டர்செசரி ஜபம், கார்ப்பரேட் பிரேயர், பர்சனல் பிரேயர், சபையில் ஜபம், வீட்டில் ஜபம், தனி ஜபம், குடும்ப ஜபம், இப்படி விதவிதமான ஜபங்களை செய்து வேதத்தில் அநேக விதமான ஜபங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. சந்தோஷமாய் ஜபிக்கிற ஜபம், புலம்பலின் ஜபம், அழுகையின் ஜபம், கண்ணீரின் ஜபம், மாறாவின் ஜபம், இப்படிப்பட்ட பல விதமான ஜபங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட விதமான ஜபங்களை கற்றுக்கொண்டு எப்படியாகிலும் தேவனோடு உறவை ஏற்படுத்தி பிசாசின் தந்திரங்கள் நமக்கு உள்ளே நுழைய விடாமல் தடுப்பதற்கு என்னென்ன வழிகள் உண்டோ அவைகளை நம்முடைய வாழ்க்கையில செய்ய வேண்டும். அருமையான தேவ பிள்ளைகளே, ஜபம் நம்முடைய வாழ்க்கையில வெற்றியை பெற்று தரும். ஜபம் தான் நமக்கு கற்றுத்தரும் யார் நம்மை கேர் பண்ணுகிறார், நேசிக்கிறார், அன்பு காட்டுகிறார், உதவி செய்கிறார், பாதுகாக்கிறார், வழி நடத்துகிறார், நம்மை தாங்கி ஏந்தி சுமந்து தப்புவிப்பது யார் என்பதை எல்லாம் ஜபம் தான் நமக்கு காண்பித்து கொடுக்கும். உண்மை நிலவரத்தை ஜபம் காண்பித்து கொடுக்கும். மாயமாலத்தை இந்த பிசாசான நமக்கு காண்பித்து வழிவிலக போக பண்ணுகிறான். இந்த உலகம் அநித்தியமானது, நித்தியமானது ஜபமும் வேத வாசிப்பின் மூலமாக பெற்றுக்கொள்ளுகிற பரலோக ராஜ்யம். இந்த உலகத்தின் காரியங்கள் எல்லாம் அநித்தியமானது, அது அழிந்து போகக்கூடியது. ஆனால் அவைகளைத்தான் பிசாசு மாயமாலமாய் காண்பித்து நம்மை வழிவிலக பண்ண அவன் முயற்சி செய்கிறான். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஜபத்திற்கு தடையாய் நிற்பதற்கு உலகத்தை எப்படி நமக்குள் கொண்டு வருகிறார் என்றால்
நமக்குள் பாவ விதைகளை விதைத்து விடுகிறான். முதலாவது, பாவம் யாருக்குள் இருக்கிறதோ அவன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும், அவன் தேவனை தரிசிப்பதில்லை என்று வேதவசனம் சொல்லுகிறது. அடிக்கடி ஒரு தேவ மனிதன் இப்படி சொல்லுவார், பாவம் செய்கிறவன் ஜபம் செய்ய மாட்டான், ஜபம் செய்கிறவன் பாவம் செய்ய மாட்டான். இது பிசாசுக்கு நன்றாக தெரியும். பாவத்திற்குள் நானும் என்னுடைய நண்பரும் ஒரு போதகர் 2 பேரும் ஒரு நாள் இந்த காரியத்தை குறித்து நாங்கள் பேசிக் கொண்டிருந்தோம். ஒரு மனிதன் பாவம் செய்தால் என்ன என்ன நடக்கும் என்கிற ஒரு காரியத்தை நாங்கள் பேசினோம். இது பாவமா, இது பாவமா, இது பாவமா, இது பாவமா அப்படின்னு சொல்லி பல டாபிக் எடுத்து, இதை செய்தால் தவறா, இதை செய்தால் தவறா, இந்த கேள்விகள் எல்லாம் அநேகம் நீங்கள் வைத்திருப்பீர்கள். இதெல்லாம் செய்தால் தப்பா, அப்படி நாங்கள் அதை சிந்தித்து பேசிக் கொண்டிருக்கும் போது, டிஸ்கஸ் பண்ணி கொண்டிருக்கும் போது, எங்களுக்கு முன்னால கிட்டத்தட்ட ஒரு 50-60 டாபிக் இருக்குது. இது தப்பா, இது பாவமா. வாலிபர்களை எடுத்துக்கொண்டால் அவர்கள் ஒரு விதமான கேள்வி கேட்பார்கள், இதை செய்தால் தவறா, இதை செய்தால் தவறா. திருமணமானவர்கள் இன்னொரு கேள்வி கேட்பார்கள், இதில் செய்தால் தவறா. சிறு பிள்ளைகள் இன்னொரு கேள்வி கேட்பார்கள், இதை செய்தால் தவறா. சில காரியங்கள் நாங்கள் 2 பேரும் பேசிக் கொண்டிருக்கும் போது தவறு என்று முடிவாகிறது. சில காரியங்கள் தவறா தவறு இல்லையான்னு தெரியல அப்படின்னு தோணுது. ஆனால் எங்கள் 2 பேருடைய சம்பாஷணையின் முடிவு என்னவாய் மாறிவிட்டது என்று சொன்னால், இதில் ஏதோ ஒரு காரியம் தவறா என்கிற ஒரு சிந்தை நமக்குள் வருகிறதே, ஒரு எண்ணம் நமக்குள் வருகிறதே, அதை நாம் செய்ய நம்மை ஒப்பு கொடுத்தாலே நடந்து விடுகிற காரியம் என்னவென்றால், தேவனையும் நம்மையும் அது பிரிக்கிறதாய் மாறிவிடுகிறது. தேவனை விட்டு நம்மை தூரம் போக பண்ணிவிடுகிறது. There will be a gap between you and God. உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவில் ஒரு உறவை பிரிக்கிற காரியம் வந்து விடுகிறது. இப்பொழுது நீங்கள் ஒரு பக்கம், ஆண்டவர் ஒரு பக்கம் என்று பிரிந்து ஒரு கேப் வந்துருது பாருங்க. அந்த கேப்பை ஃபில் பண்றதுக்காகத்தான் 2020 வருடத்துக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து சிலுவையில வந்து தொங்கி இந்த பாவத்தினால பிரிக்கப்பட்ட இந்த பிரிவை, இந்த இரு திறத்தாரையும் ஒன்று சேர்க்கும்படி தான் இயேசு கிறிஸ்து வந்தார். மறுபடியும் அந்த உலகம் நமக்குள்ள வந்து விட்டால் நம்ம பிரிந்து விடுவோம் அருமையான தேவ பிள்ளைகளே. ஆகையினால் தான் பாவம் செய்கிற ஆத்மா சாகும் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களை குறித்து நீங்கள் நன்றாக அறிவீர்கள். ஏதாகிலும் ஒரு தவறுகள், இடையூறுகள், பாவங்கள் இருக்குமேயானால் நாம் தேவனை விட்டு விலகி விடுவோம். கொஞ்சம் கொஞ்சமாய் விலகி விடுவோம். அது தேவனையும் உங்களையும் பிரித்து விடும். உங்கள் ஜெப நேரத்தை எடுத்து விடும். உங்கள் வேத வாசிப்பு நேரத்தை எடுத்து விடும். உங்கள் ஆராதனை நேரத்தை எடுத்து விடும். உங்களுடைய பர்சனல் மெடிடேஷன் நேரத்தை எடுத்து விடும். அவைகள் எடுக்கும் போது நீங்கள் கர்த்தரை விட்டு பிரிந்து விடுவீர்கள். பிசாசு சந்தோஷப்பட்டு விடுகிறார். 2வது காரியம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தவறான சிந்தை உள்ளவர்கள். சங்கீதத்தில் ஒரு வசனம் சொல்லுகிறது, 28:3 சங்கீதம், அயலானுக்கு சமாதான வாழ்த்துதலை சொல்லியும் தங்கள் இருதயத்தில் பொல்லாப்பை வைத்திருக்கிற துன்மார்க்கன். இது துன்மார்க்கன் என்பது போல நீதிமான்களும் பலர் காணப்படுகிறார்கள். அயலானுக்கு முன்னால பார்க்கிறவர்கள், உறவுக்காரர்கள், நண்பர்கள், உடன் பிறந்தவர்கள், அவர்களை பார்க்கும்போது நல்ல சிரித்த முகத்தோடு பிரைஸ் தி லார்ட், ஆமென், நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டுட்டு, ஆனா உள்ளுக்கு அவர்களை குறித்த தவறான சிந்தையும், உங்ககிட்டலாம் நான் பேச வேண்டியது இருக்குது பாரு அப்படின்னு ஒரு நினைவு உள்ள வச்சிருக்கிறோம் பாருங்க. தேவனையும் உங்களையும் பிரித்து விடும். தேவனையும் உங்களையும் பிரித்து விடும். தவறான சிந்தை. மற்றவர்களுக்கு சமாதான வாழ்த்துக்கள் சொல்லுகிறீர்கள், மற்றவர்களுக்கு கிரீட்டிங்ஸ் சொல்றீங்க, பிரைஸ் லார்ட் சொல்றீங்க, நமஸ்தே சொல்றீங்க, குட் மார்னிங் சொல்றீங்க. ஆனால் அவர்களை குறித்த எண்ணம் என்ன இருக்கிறது உங்கள் இருதயத்தில் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அது தவறானதா இருக்குமே. ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பல வருடங்களுக்கு முன்பதாக நான் ஊழியத்திற்கு வந்த ஆரம்ப காலகட்டத்தில் நான் சிலரை பார்க்கும்போது சிரிப்பேன், அப்படி ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு போவேன். கொஞ்சம் தள்ளி போகும்போது அவங்கள குறித்ததான எதிர் காரியங்கள் என் உள்ளத்துக்குள் அது இருக்கும்.
இவன் அப்படி செய்தான். ஒரு நாள் சந்தர்ப்பம் வரும்போது பார்க்கலாம் அப்படின்ட்டு இந்த வசனத்தை வாசித்த நாளில் கர்த்தர் என்னை மனம் திரும்ப வைத்தார். மனதிற்குள் அப்படிப்பட்ட தவறான எண்ணங்கள் வைத்திருக்கும் போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாக்கோபு 4:3 சொல்கிறது, நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடினால்தான் பெற்றுக்கொள்ளாமல் போகிறீர்களா. நமக்கு விண்ணப்பம் பண்ணும் போதும் வேண்டிக் கொள்ளும் போதும் தவறான காரியங்கள் உள்ள இருக்குது, ஆகாத காரியங்கள் இருக்கிறது. இதெல்லாம் பிசாசு விதைத்து விடுகிறான். அதை விதைத்து விட்டால் உங்களுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உறவு மாறிவிடும் என்பதை பிசாசு நன்றாக அறிந்து வைத்திருக்கிறார். இனி மூன்றாவது எது தடை என்று சொன்னால் அன்ஃபர்கிவ்னஸ், மற்றவர்களை மன்னிக்காத நிலைமை. இன்னும் மற்றவர்களை மன்னிக்காத பலர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நமக்கு துரோகம் செய்தவர்கள், நம்ம ஏமாற்றினவர்கள், நம்ம மேல ஏறி கடந்து போனவர்கள், நமக்கு விரோதமாய் என்ன செய்திருந்தாலும் மார்க் 11:25 வேதவசனம் சொல்லுகிறது, நீங்கள் ஜெபம் பண்ணும்போது ஒருவர் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டானால் பரலோகத்திற்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறைவை அவனுக்கு மன்னியுங்கள். நீங்கள் அவைகளை மன்னிக்கும் போதுதான் அருமையான தேவ பிள்ளைகளே தேவனோடு உள்ள உறவு உங்களுக்கு உண்டாகிறது. எத்தனை பேருக்குள்ள இன்றைக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட மன்னிக்காத தன்மை இருக்கிறதோ அதை மாற்றுவாராக. உங்களுக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். மன்னிக்காத தன்மை இருக்கிற வரைக்கும் பிசாசானவன் உங்களையும் தேவனையும் பிரித்து விடுவான். அவன் பிரித்து விட்டான், ஆனால் நீங்கள் தேவனோடு நெருங்கி வர முடியாது. இனி நான்காவது காரியம் சந்தேகம். சந்தேகத்தை பிசாசானவன் உள்ள போட்டு விடுவான். போதகருக்கு விரோதமாக, விசுவாசிக்கு விரோதமாக, நண்பர்களுக்கு விரோதமாக, சகோதர சகோதரிகளுக்கு விரோதமாக, பெற்ற பெற்றோர்களுக்கு விரோதமாக சந்தேகங்களை எழுப்பி விடுவான். அந்த சந்தேகத்தை எப்போ உள்ள விதைச்சிட்டானோ, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும், உங்களுடைய சிந்தை வேற எதையோ சிந்திக்க ஆரம்பிச்சிடும். நீங்க தேவனை தரிசிப்பதையும் ஆராதிப்பதையும் ஜெபிப்பதையும் விட்டு விடுவீர்கள். இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட உறவாடி கொண்டிருக்கிறார், உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளை, சந்தேகத்தின் ஆவியை நம்மை விட்டு கர்த்தர் எடுத்து போடுவாராக. கணவனை குறித்த சந்தேகம், மனைவியை குறித்த சந்தேகம், இந்த சந்தேகம் உங்களை ஜெபிக்க விடாது. சந்தேகத்தின் ஆவி யாருக்குள் இருக்கிறதோ அவர்களை அந்த சந்தேகத்தின் ஆவி ஜெபிக்க விடாது. இதைத்தான் பிசாசு உங்கள் இருதயத்துக்குள் போட்டு வைப்பார். பிள்ளைகளை குறித்த சந்தேகம், சிலருக்கெல்லாம் பிள்ளைகளை குறித்த சந்தேகம். நான் நேரடியாகவே பலரை பார்த்திருக்கிறேன். அவர்கள் பிள்ளைகளை சில இடங்களுக்கு அனுப்பிட்டு பின்னால அப்படியே உத்து பார்ப்பாங்க. பிள்ளைகளை நம்ப மாட்டாங்க. எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது, ஒரு வாலிப தங்கச்சி என்னிடத்துல வந்து உட்காந்துட்டு, பாஸ்டர் உங்களை பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ சொன்னாங்க, நீங்கள் வேணா பாருங்க, இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் எங்கள் அம்மா உங்களுக்கு கால் பண்ணுவாங்க பாருங்க. என்னை நம்ப மாட்டாங்க அவங்க. அது கதறி அழுகுது, என்னை நம்ப மாட்டாங்க. சந்தேகம். மகளை அனுப்பிட்டு வெளியில் அனுப்பிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து ஜெபம் பண்ணி இருந்திருக்கலாம். ஆனால் 10 பேருக்கு ஃபோன் பண்ணி அங்கே வந்திருக்கிறாளா இங்கே வந்திருக்கிறாளா. சந்தேகம். சந்தேகம் உங்களை ஜெபிக்க விடாது. அதுபோலதான் பயமும். பயத்தை பிசாசானவன் உள்ளே விதைத்து விடுவான். யோவான் 4:18-19 சொல்லப்பட்டிருக்கிறது, அன்பிலே பயம் இல்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது, பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. எவ்வளவு தெளிவாய் ஆண்டவர் சொல்லி வைத்திருக்கிறார். ஒரு மனிதனுக்கு பயம் வந்து விட்டதென்றால் அந்த பயம் வேதனை உள்ளதா. அது வேதனையை கொடுக்கும், துன்பத்தை கொடுக்கும், துக்கத்தை கொடுக்கும். அதுக்கப்புறம் அது ஜெபிக்க விடாது, தேவனை விட்டு விலக செய்யும். அதுபோலதான் 6வதாக ஒரு காரியத்தை சொல்ல வேண்டுமானால் கசப்புணர்ச்சி. ஒரு மனிதர்கள் மேல வைத்திருக்கிற கசப்பு, அவர்கள் மேல் இருக்கிற வெறுப்பு. சங்கீதம் 66:18 தாவீது சொல்லுகிறார், என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருப்பேனே, ஆனால் என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்கவே மாட்டார். அக்கிரம சிந்தைகளில் ஒன்றுதான் இந்த கசப்புணர்ச்சி. இது இருக்கிற வரைக்கும் ஜெபம் செய்ய மாட்டார். அக்கிரம சிந்தை யாருக்குள்ள இருக்கிறதோ, யாருக்குள்ள இந்த
கசப்புணர்ச்சி இருக்கிறதோ அவன் ஜெபிக்க மாட்டான். ஏனென்றால் ஜெபிக்க முடியாதவனால். அப்படிப்பட்டவர்கள் நீண்ட நெடிய அறிக்கைகள் செய்ய வேண்டும். அதற்கு அந்த இருதயம் இடம் கொடுக்காது. அக்கிரம சிந்தைகள் நம்மை விட்டு மாற வேண்டும். சிலருக்கு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், தாழ்மை மனப்பான்மை, தாழ்வு மனப்பான்மை. இந்த தாழ்வு மனப்பான்மை இருக்கிறவங்களும் ஜெபம் பண்ண மாட்டாங்க. இது எனக்கு ஆரம்ப காலத்தில் நடந்திருக்குது. எப்படி நடந்திருக்கு தெரியுங்களா? வந்து ஜெபிக்க உட்கார்ந்துருப்பேன். ஜெபம் பண்றதுக்கு ஒரு பாட்டெல்லாம் பாடி பைபிளும் வாசித்துட்டு முழங்கால் போட்டு இயேசுவே ஸ்தோத்திர ஆண்டவரே, என்ன ஆசீர்வதியும் ஆண்டவரே அப்படின்னு சொன்ன உடனே ஒரு மனசுக்குள்ள பிசாசு பேசுவான். நீ எல்லாம் ஜெபம் பண்ணி ஆண்டவர் கேட்க மாட்டார், நீ எவ்வளவு பெரிய அசுத்தன்னு உனக்கே தெரியும் தானே அப்படின்னு என்கிட்ட பேசுவான். நானும் உடனே ஆமா ஆண்டவரே, நான் ஒரு பாவியிலும் மகா பெரிய பாவி, என் ஜபத்தெல்லாம் நீர் கேட்கவே மாட்டீர். ஆனா அடுத்த பக்கத்துல பாவிய ஒருபோதும் வெறுக்காதவர், பாவிய தள்ளாதவர், மா பாவியே நீ என்னிடத்துல வா என்று சொல்லுகிறவர் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இத அந்த நேரத்துல மறைச்சிருவான் பிசாசு. மறைச்ச உடனே நம்ம என்ன நினைப்போம்? என் ஜபத்தை பிசாசு கேட்க மாட்டான். நானெல்லாம் ஜெபம் பண்ணி அவங்க சுகமாவாங்களா? என்கிட்ட ஒரு சகோதரர் இப்படி சொன்னார், எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. பாஸ்டர், நான் ஏன் அந்த இதை ஜபிக்கலை, ஏன் ஜபம் பண்ணலை அப்படின்னா, நான் ஜபிக்கிறதுனால அவங்க தண்டனை என்ன ஆண்டவர் அதிகரிச்சிடக்கூடாது, ஏன்னா அவ்வளோ பெரிய பாவி. நல்ல எண்ணத்துக்கு ஸ்தோத்திரம். அடுத்த பக்கத்தில் பிசாசு உங்களை வேற விதமாக திசை திருப்புகிறான். இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், தாழ்வு மனப்பான்மையை கொடுப்பேன். நான் ஜபிச்சதெல்லாம் நடக்காது, நான் ஜபிச்சதெல்லாம் ஆகாது, நான் ஜபிச்ச ஆண்டவர் கேட்க போறாரு, நான் படிக்காதவன், நான் ஏழை. மாட்டு தொழுவத்தில் வந்தார் ஆண்டவர், நீ ஏழை என்று சொல்வாயினால். நான் தரித்திரன் என்று சொன்னால் அவர் தரித்திர கோலமாய் தொங்கினார். என்ன சொன்னாலும் வேதம் உனக்கு இணையா வசனங்களை சொல்லிக்கிட்டே இருக்கும். சகோதரா சகோதரியே, உங்களுடைய தாழ்வு மனப்பான்மை தேவனை விட்டு பிரிக்க முடியாது. ஆனால் பிசாசானவன் அதை உங்களுக்குள்ள போடுவான். இனி கில்ட்டி கான்சியஸ் நிறைய பேருக்குள்ள கொடுப்பான். மனதளவுல நீ பாவி, நீ பாவி, நீ பாவி என்கிற எண்ணத்தை கொடுத்து, எப்படி ஆகிலும் பிசாசோட திட்டம் என்ன என்றால், நீங்கள் ஜெபித்து விடக்கூடாது. நீங்கள் ஆசாரிய கூட்டம், நீங்கள் டெடிகேட் பண்ணின விசுவாசிகள், நீங்கள் ஜெபித்து விடக்கூடாது, தேவனை தரிசித்து விடக்கூடாது, நீங்கள் அவரோடு உறவு வைத்து விடக்கூடாது இந்த நாட்களில் என்பதுதான் அவனுடைய திட்டம். ஆகையினால் தான் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம், தாழ்வு மனப்பான்மை உங்களுக்குள்ள, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கில்ட்டி கான்சியஸ், பிட்டர்னஸ், ஃபியர், டவுட், இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் கொடுத்து உங்களை விலக்க அவன் முயற்சி செய்வான். அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் செய்ய வேண்டியவைகள் என்ன தெரியுமா? இந்த காலை வேளையிலே உங்களை நீங்களே உற்சாகப்படுத்துங்கள். எப்படி நீங்கள் உங்களை நீங்களே உற்சாகப்படுத்துவது? முதலாவது, நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முயற்சி செய்யுங்கள் இயேசு யார் என்பதை. பிசாசு சொல்லுகிறான் இல்லையா, நீ பாவி, நீ நீ கசப்பு உணர்ச்சி உள்ளவன், நீ காழ்ப்புணர்ச்சி உள்ளவன், நீ எதற்கும் உபயோகம் இல்லாதவன், தாழ்வு மனப்பான்மை, கில்ட்டி கான்சியஸ், பிட்டர், டவுட், ஃபியர், பாவம், இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் உங்களுக்குள்ள சிந்தனையில அவன் வந்து தரும்போது, நீங்க வேறு விதமா, இப்படிப்பட்ட சிந்தனை வரும்போது கொஞ்சம் வேறு விதமா யோசிங்க. எப்படி, எதை நீங்கள் யோசிக்க வேண்டுமானால், இயேசு யார், என் இயேசு யார், என் இயேசு யார் என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது, இழந்து போனதை தேட வந்தவர், பயத்தில் இருக்கிறவர்களை விடுவிக்க வந்தவர், சந்தேகத்தில் இருக்கிறவர்களுக்கு நான் தான் இயேசு என்று காண்பிக்க வந்தவர், தாழ்வு மனப்பான்மையில் இருக்கிறவர்களை தூக்கி நிறுத்த வந்தவர் நம்முடைய அருள்நாதர் இயேசு கிறிஸ்து. அவருடைய அன்பை நினைத்து பாருங்கள், அவருடைய இரக்கத்தை நினைத்து பாருங்கள், அவருடைய அளவிட முடியாத, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மன உருக்கத்தை நினைத்து பாருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அவருடைய மன உருக்கம். ஒரு முறை ஒரு சகோதரி பாவம் செய்தவளை இயேசுவின் இடத்துல கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள். அந்த நாட்டு சட்டப்படி அவள் செய்த பாவத்திற்கு அவளை கல்லெறிந்து கொல்ல வேண்டும். இயேசுவின் இடத்துல கொண்டு வந்து நிப்பாட்டி வச்சிருக்கிறாங்க. இயேசு இவருக்கு என்ன தீர்ப்பு சொல்லுவார்? இயேசு அவர் சொன்னது என்ன தெரியுமா?
உங்களில் பாவம் இல்லாதவன் முதல்ல கல் எடுத்து எறிங்க. எல்லாரும் விலகி போயிட்டாங்க. இந்த அம்மா கையெடுத்து கும்பிட்டு என்னை கல்லறிய ஒப்பு கொடுக்கல நன்றின்னு சொல்லும்போது ஏசப்பா என்ன தெரியுமா சொன்னாரு? இதுக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் நான் டெலீட் பண்ணிட்டேன், இனி பாவம் செய்யாதே. உங்களுக்குள்ள இன்னைக்கு பயத்தையும் கலக்கத்தையும் கசப்புணர்ச்சியையும் தேவனை விட்டு பிரிக்கிற காரியத்தையும் உங்களுக்குள்ள கொண்டு வருவான்னா நீங்க இயேசு யார் என்று தெரியுங்கள். இயேசு யார்? அவர் இதைத்தான் சொல்வார், இனி தவறு செய்யாதே, நீ என்னுடைய பிள்ளை. அவருடைய மன உருக்கம் மறுபடியும் அவரை சேர்த்துக் கொள்ளும், உன்னை சேர்த்துக் கொள்ளும், அவர் பக்கத்துல கொண்டு வரும். இரண்டாவது, try to understand his power. இயேசுவோட வல்லமையை தெரிந்து கொள்ள முயற்சி பண்ணுங்க. அவர் எவ்வளவு வல்லமை படைத்தவர். இயேசுவின் வல்லமை சொல்லி முடியாத வல்லமை. உங்களுக்கும் எனக்கும் ஒரு லிமிட் இருக்குது. அந்த லிமிட் எல்லாம் கடந்து காற்றையும் கடலையும் அடக்குகிறவர். மரித்து 4 நாட்களுக்கு ஆன பிறகு அந்த மனிதனை கல்லறைக்குள் இருந்து உயிரோடு எழுப்ப வல்லவர். 38 பெரும்பாடுள்ள 38 வருடம் வியாதி உள்ள மனிதனை சுகமாக்க வல்லமை உள்ளவர். 12 வருடம் பெரும்பாடுள்ள ஸ்திரீயை சுகமாக்க வல்லவர். மரித்த சிறுமியை உயிரோடு எழுப்ப வல்லவர். மரித்த வாலிபனை உயிரோடு எழுப்ப வல்லவர். குஷ்ட ரோகியை சுகமாக்க வல்லவர். தண்ணீரை திராட்சரசமாய் மாற்ற வல்லவர். 5 அப்பங்கள் 2 மீன்களை கொண்டு 5000 பேருக்கு போஷாக்கு கொடுக்கிறவர். இன்னும் எத்தனை காரியங்களை நான் சொல்ல வேண்டும் அவருடைய வல்லமையை குறித்து. அதே வல்லமையில் ஒன்றும் குறையாமல் இன்றைக்கும் இங்கே ஜீவிக்கிறவர். கண் கொடுக்கிறவர், காது கொடுக்கிறவர். கண் தெரியாதவனுக்கு கண் கொடுக்கிறவர், காது கேளாதவனுக்கு காது கொடுக்கிறவர், முடவானவனை எழும்பி நடக்க பண்ணுகிறவர். பிசாசின் வல்லமையில பிடிக்கப்பட்ட அத்தனை பேரையும் விடுவிக்க வல்லமை படைத்தவர் தான் நீங்கள் ஆராதிக்கிற ஜீவனுள்ள இயேசு கிறிஸ்து. அது ஒரு பிசாசு பிடித்த மகனாயிருந்தாலும் சரி, தீயிலும் தள்ளிலும் தண்ணீரிலும் தள்ளுகிற ஒரு பிசாசு பிடித்ததா இருந்தாலும் சரி, செவிட்டு ஊமையான பிசாசாக இருந்தாலும் சரி, லேகியோன் போன்ற 6000 பிசாசுகள் ஒரு மனிதனுக்குள் இருக்கிற பிசாசாக இருந்தாலும் சரி, என் தேவனுக்கு முன்பதாக அவைகள் நடுங்கி ஓடும். அப்படிப்பட்ட வல்லமை படைத்தவர் தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஜீவனுள்ள இயேசு என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். மூன்றாவதாக, இயேசு என்ன செய்ய முடியும் உங்க வாழ்க்கையில, அதையும் நீங்க யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு நடக்கிற அசாதாரண சூழ்நிலையை மாற்ற வல்லமை படைத்தவர் நம்முடைய ஆண்டவர். இந்த கொரோனா வைரஸ் நாட்கள்ல எண்ணற்ற சாட்சிகளும் வருகிறது. இயேசு எப்படி சுகம் கொடுத்தார், இயேசு எப்படி அவர்களுக்கு அற்புதம் செய்கிறார் என்பதையும் ஜனங்கள் சொல்லுவதை கேட்டு நான் ஆச்சரியப்படுகிறேன். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இயேசுவால் கூடாதது ஒன்றுமில்லை. லாசருவே வா என்றால் மரித்தவன் வருகிறான், எழுந்து நட என்றால் முடவன் நடக்கிறான். What he can do for you, உன்னை மாற்ற முடியும், பிசாசின் சக்திகளை அழிக்க முடியும். அவ்வளவு வல்லமை படைத்தவர். இந்த மகா பெரிய தேவனுடைய கரத்துல உங்களை ஒப்பு கொடுங்க. எதற்கு? ஜெபிப்பதற்கு. இவரோடு நெருக்கமான உறவை ஏற்படுத்தணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு என்ன செய்ய முடியும்? எல்லாவற்றையும் செய்ய முடியும் அல்லவா? அவரோடு ஒரு உறவை ஏற்படுத்துங்கள். நம்முடைய மாநிலங்களில் இப்பதான் ரீசெண்டா எலெக்ஷன் முடிந்தது. அசாம்ல, கேரளால, தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, வெஸ்ட் பெங்கால், இதுல சில மாநிலங்களில் ஏற்கனவே நடந்த ஆட்சி அப்படியே ரீடைன் பண்ணினார்கள். கேரளாவில் ஏற்கனவே செய்தவர்கள், ரூல் பண்ணினவர்கள் அப்படியே ரீடைன் பண்றாங்க. வெஸ்ட் பெங்கால்லையும் அதே நிலைமை தான், அசாம்லேயும் அதே நிலைமை தான். தமிழ்நாடு, பாண்டிச்சேரியில் வித்தியாசம். நான் ஒரு காரியத்தை பார்த்து கொண்டிருந்தேன். இந்த செய்தியில ஒரு 15 நிமிடத்திற்கு முன்பதாக ஒரு மனிதன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும், எல்லா அதிகாரம் படைத்தவனமாக இருக்கிறான். ஒரு 15 நிமிடத்துக்கு பிறகு அந்த அதிகாரமே இல்லாத ஒரு சாதாரண குடிமகனாய் மாறிவிடுகிறான். அதுக்கு பிறகு அவர் நினைச்சாலும் காரியத்தை செய்ய முடியாது. அது வரைக்கும் அவர் கார் போனா அந்த கார்ல தேசிய கொடி இருக்குது. இப்ப அவர் வந்தா தேசிய கொடி இல்லை, அவங்க கட்சி கொடி தான் இருக்குது. தேசிய கொடியை கூட பயன்படுத்த முடியாது.
அவர் நினைச்சா எதையுமே அரசாங்கத்தில் செய்ய முடியாது. அவர் எந்த ரூம்ல உட்கார்ந்து வேலை செய்தாலும் அங்க கூட போக முடியாது. இது அரசாங்க சட்டம். நாம் ஆராதிக்கிற கர்த்தர், அவரை ஒன்றும் தடுத்து நிறுத்தவே முடியாது. காலா காலமாக யுக யுகமாக கிரியை செய்ய வல்லமை படைத்தவர் தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவன். அருமையான தேவ பிள்ளைகளே, அவருடைய கரத்துல முழுமையா ஒப்பு கொடுப்போம். நான் ஜெபிக்கணும்பா, நான் ஜெபம் செய்கிறவனா என்னை மாற்றுமான். குயவனே, உம் கையில களிமண்ணை போல நான் ஒப்பு கொடுக்கிறப்பா. உம் சித்தம் செய்ய நான் அப்படியே ஒப்பு கொடுக்கிறேன் என்று இந்த பாடலை பாடி என்னோடு கூட நீங்களும் கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்கள். பிசாசு தோற்கடிக்கப்பட வேண்டும். இந்த கொரோனா நாட்களில் நேரத்தை செலவிடுவது ஜெபமாய் மாத்திரம் மாற வேண்டும், ஆராதனையாய் மாத்திரம் மாற வேண்டும், தேவனுடைய வார்த்தைகளை கேட்பதாக மாத்திரம் மாற வேண்டும். அதற்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். அருமையான தேவ பிள்ளைகளே, குயவனே உம் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும். குயவனே உம் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும். என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா, தருகிறேன் உம் கையிலே. என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா, தருகிறேன் உம் கையிலே. என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில். என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில். உருவாக்குமே என்னை உருவாக்குமே, உருவாக்குமே என்னை உருவாக்குமே. உம் சேவைக்காய் என்னை தருகிறேன், வனைந்திடும் உம் சித்தமோ. உம் சேவைக்காய் என்னை தருகிறேன், வனைந்திடும் உம் சித்தமோ. உம் சித்தம் செய்திடவே, உம் சத்தம் கேட்டிடவே. உம் சித்தம் செய்திடவே, உம் சித்தம் கேட்டிடவே. உருவாக்குமே என்னை உருவாக்குமே, உருவாக்குமே என்னை உருவாக்குமே, உருவாக்குமே என்னை உருவாக்குமே. பரிசுத்த ஆவியானவரே, என்னை உருவாக்குங்க. எல்லாரும் கேளுங்க, கரங்களை உயர்த்தி கேளுங்க. ஆவியானவரே, என்னை உருவாக்குங்க. ஜீவனுள்ள தேவனே, என்னை உருவாக்குங்க. நாம் பிசாசுக்கு இடம் கொடுக்க கூடாது. அவன் என்ன டார்கெட் பண்ணக்கூடாது, என் பிள்ளைகளை டார்கெட் பண்ணக்கூடாது, என்னுடைய குடும்பத்தை டார்கெட் பண்ணக்கூடாது. நான் அவனை ஜெயிக்கிறவனாய் மாற வேண்டும், பிசாசை ஜெயிக்கிறவனாய் மாற வேண்டும். ஹல்லேலூயா. அழிந்து போகிற ஆத்துமாக்கள் கோடான கோடி, கதறும் ஆத்துமாக்கள் கணக்கில்லை. டெல்லி பட்டணத்தில் வட இந்திய பகுதியில் இந்த கொரோனா வைரஸ் நிமித்தமாக இந்த நாட்களில் அழிகிறவர்கள் எண்ணிக்கை கணக்கில்லை. காலம் இனி செல்லாது. நம்முடைய பணம், படிப்பு எதுவும் செல்லாது. தேவனுடைய உறவு, அவரோடு ஏற்படுத்துகிற உறவு, அந்த ஜெபம் தான் நமக்கு பெரிய வாக்கியத்தை கொண்டு வரும், ரட்சிப்பை கொண்டு வரும். ஒப்புக்கொடுங்கள். ஆண்டவரே, என் தேசத்துக்காக நான் ஜெபிப்பேன், என் பட்டணத்துக்காக நான் ஜெபிப்பேன். என் நேரத்தை நான் வீணடிக்க மாட்டேன். எப்படியாகிலும்
எதையாகிலும் உள்ள புகுந்தி உங்களை ஆண்டவரை பிரிக்க அவன் நினைக்கிறானே, அந்த சதி திட்டத்தை அறிந்து கொண்டபடினால் இனி நான் பிசாசு என்னை மேற்கொள்ள விடமாட்டேன் என்று சொல்லுங்கள். சொல்லுங்க அப்பா கிட்ட, ஆண்டவரே பிசாசு ஜெயிக்க கூடாது, நீங்க தான் ஜெயிக்கணும். பிசாசு ஜெயிக்க கூடாது, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஜெயிக்கணும் ஆண்டவரே என்று சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். அருமையான சகோதர சகோதரியே, இந்த சூழ்நிலை, இந்த தேசத்தின் சூழ்நிலை மாறுவதற்கு தேவன் உங்களை பயன்படுத்த முடியும். தேவனுடைய மகிமை உங்களை பயன்படுத்த முடியும். அவருடைய உறவு உங்களை பயன்படுத்த முடியும். ஒப்புக்கொடுங்கள், கர்த்தருடைய கருத்துல ஒப்புக்கொடுங்கள். தேவனே தாமே மகிமைப்படுவாராக. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். பரலோக பிதாவே, நல்ல ஆண்டவரே, நல்ல காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இப்பொழுதும் கர்த்தாவே, எங்கள் அருமை மக்களுக்காக ஜெபிக்கிறேன். பிசாசின் தந்திரங்களை அறிந்து அவனை விட்டு விலகி ஓடி உம்முடைய பக்கமாய் திரும்ப ஒவ்வொருவரோடும் பேசும் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் ஜெபிக்கிறவர்களாய் மாறட்டும், ஜெபிக்கிறவர்களாய் மாறட்டும். ஜெபமே ஜெயம். ஜெபத்துக்குள்ளேயே காலூன்றி நிற்க உதவி செய்யுங்கப்பா. என்னில் ஒன்றுமில்லை, என்னில் வல்லமையோ பலனோ ஒன்றுமில்லப்பா. நீங்க தான் எங்களுக்கு உதவி செய்யணும். இந்த கொரோனா வைரஸ் எல்லாம் மாறி போகட்டும். வியாதியா இருக்கிறவர்கள், பலவீனமா இருக்கிறவர்கள், பிரயாணம் பண்ணுகிறவர்கள் எல்லாரையும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும், ஆசீர்வதியும். இந்த வாரம் முழுவதும் மறுபடியும் நாங்கள் ஜெபத்திலே காணப்பட கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் நாங்கள் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் சந்தோஷமும் சமாதானமும் கிருபையும் இரக்கமும் இன்றும் என்றும் சதா காலங்களில் நம் அனைவரோடு தங்கி இருப்பதாக, ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆராதனையில் பங்கு கொண்ட யாவருக்கு நன்றி. அருமையானவர்களை தொடர்ந்து இயேசுவுக்காக வாழ முயற்சி பண்ணுங்கள். அவருடைய உறவு ஒருபோதும் விரிசல் அடையக்கூடாது. அவருடைய உறவிலே நீங்கள் நெருங்கி ஜீவிக்க முயற்சி பண்ணுங்கள். தேவன் உங்களை வல்லமையாய் பயன்படுத்துவார். கொரோனா நாட்களில் மிக கவனமாயிருங்கள். அரசாங்கம் கொடுக்கிற வழிமுறைகளை பின்பற்றுங்கள். ஒரு சிறிய கவன குறைவு கூட பெரிய ஆபத்தை கொண்டு வந்து விடும். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறேன். மறுபடியும் சந்திப்போம். God bless you.